கோவை சுங்கம் பகுதியில் உள்ள ஐஎன்டியூசி தொழிற்சங்க அலுவலகத்தில் ஐஎன்டியூசி கவுன்சில் கோவை மாவட்ட பொதுச் செயலாளர் சண்முகம் தலைமையில் கோவை மாநகராட்சியில் ரூபாய் 2 கோடி ஒப்பந்த பணிகளை ரத்து செய்ததை கண்டித்து உண்ணாவிரத போராட்டம் சம்பந்தமாக செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது. இதில் சிடிசி தௌலத் கான், ரவி, ரதேஷ், முத்துராமன், ராஜேஷ், பிரேம்குமார் உடனிருந்தனர். பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிரஸ் மீட்டிங் ஆனது ஐஎன்டியூசி சங்கத்தின் சார்பாக கோவை மாநகராட்சியின் ஆணையாளர் இன்ஜினியர் முருகேசன், கார்த்தி 3 பேர் தொழிலாளர்களுக்கு விரோதமாக காங்கிரஸ் நண்பர்கள் எடுக்கின்ற ஒப்பந்தங்களை வேண்டுமென்றே நிறுத்தி இருக்கின்றார்கள். ஆன்லைன் மூலியமாக நாங்கள் செய்தால் அதையும் அவர்கள் ஆன்லைன்லேயே ரத்து பண்ணி விட்டுறாங்க. பல முறை நாங்கள் ஆணையாளரிடமும் கூறியிருக்கின்றோம், அவர் இதை கண்டுகொள்ளவில்லை. அதே மாதிரி கடந்த 28/1/2025 அன்று முதலமைச்சருக்கு ஒரு பெட்டிஷன் போட்டிருக்கோம். இதுவரைக்கும் எந்த ஒரு தகவலும் இல்லை. ஆகவே முதலமைச்சர் அவர்களும் ஆணையாளர்களும் உடனடியாக இதற்கு ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும், இதுக்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். இல்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டமாக நாங்கள் உண்ணாவிரத போராட்டம் நடத்தலாம் என்று இருக்கின்றோம். ஆகவே உடனடியாக இதுக்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று பத்திரிகையின் வாயிலாக நாங்கள் முதலமைச்சர் அவர்களுக்கும் ஆணையாளர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்க கிட்ட பல தொழிலாளர்கள் இருக்காங்க, அதுல ஹேண்டிகிராஃப்ட் தொழிலாளர்களும் இருக்காங்க. வேலை கொடுக்காதனால எங்களுக்கு கொடுக்காதனால அவங்களுக்கு வேலை இல்லை. அவங்க குடும்பம் வாழ்வாதாரம் பாதிக்குது. பல முறை இதையெல்லாம் நாங்கள் ஆணையாளர்கிட்ட சொல்லியிருக்கிறோம், நேர்லையும் சொல்லியிருக்கிறோம். இப்போ குறைதீர்ப்பு நாள் வருது, அன்னைக்கும் போய் சொல்லியிருக்கிறோம். ஆனால் எதையுமே காதல் வாங்கிக்காம ஆணையாளரும் சரி, இன்ஜினியரும் சரி, அந்த கார்த்திங்கிறவரும் சரி, 3 பேர் சேர்ந்து எங்களுக்கு வர்ற ஒப்பந்தம் நாங்கள் முறையாக போட்டுக்கிறோம். ஆனால் அந்த முறை இல்லாமல் அதை ரத்து பண்ணி வேற அவியலுக்கு, அதாவது இன்ஜினியர் முருகேசன் அவர்களும் அந்த கார்த்தி அவர்களும் அவியலுக்கு வேண்டியவர்களுக்கு அவை கொடுத்துட்றாங்க. எங்களுக்கு நாங்க முறையா அப்ளை பண்ணியிருக்கிறோம். ஆனா யாருமே பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆன்லைன் மூலமா பண்ண அதையும் ரத்து பண்ணி போடுறாங்க. பல முறை நாங்க சொல்லியாச்சு, ஆனா அவை கேட்டவாறு இல்லை. அப்ப முதலமைச்சருக்கும் பெட்டிஷன் கொடுத்துருக்கிறோம். இதுவரைக்கும் 1 மாசம் ஆச்சு, எந்த ஒரு தகவலும் இல்லை. ஆகவே பத்திரிகைகளாக நாங்க அவங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம், இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கலையே என்று சொன்னால் நாங்கள் அடுத்த கட்டமாக உண்ணாவிரத போராட்டம் மாநகராட்சி இன்ஜினியர் கார்த்தி ஆணையாளரை கண்டித்து உண்ணாவிரதம் இருக்கலாம் என்று நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம்.